இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2021 மாடலு ராயல் என்ஃபீல்டுல எலக்ட்ரா 350. இப்போ நாங்க இந்த போஸ்ட் போடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வண்டியை பார்த்து ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறாங்க. அது நல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த போர்க் டியூப் இப்படி இருக்கு, மக்காடு இப்படி இருக்குன்றக்காண்டி ஸ்டாண்டர்ட் கிடையாது. இது எலக்ட்ரா தான். ஆனா எலக்ட்ரான்னு நம்ம சொல்றோம். ஆனா புக்ல புல்லட் 350 தான் காமனா போட்டிருக்கோம். புல்லட் 350 தான் ஸ்டாண்டர்டுக்கும் போட்டிருக்கோம், எலக்ட்ராக்கும் போட்டிருக்கோம். ஸோ அந்த இன்ஜின்ல வர ஒரு சில காம்பனன்ட்ஸ் மட்டும் மாறும், அவ்வளவுதான் இதுக்கு அதுக்குள்ள டிஃபரன்ஸ். ஆனா எலக்ட்ரா அதாவது ஸ்டாண்டர்ட் மாதிரியே தான் அதை போட்டிருக்காங்க. ஆனா இது ஸ்டாண்டர்டு கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்டாண்டர்டு கிடையாது, நார்மல் எலக்ட்ரா. ஸோ இது நம்ம எலக்ட்ரான்னு சொல்றோம், ஆனா புக்கில் அப்படிலாம் வராது. ஸோ எல்லாமே புல்லட் தான் போட்டு வரும். ஸோ இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடலு ஃபுல் பிளாக் எடிஷன். ஃபுல் பிளாக் எடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா A to Z எல்லாமே பிளாக்கா இருக்கும். உங்களுக்கு இன்ஜின் கேஸு, சென்ட்ரு கேஸு, உங்களுக்கு அந்த வீல்ல வர ரிம்மு எல்லாமே பிளாக்கா இருக்கும். இந்த ஹேண்டில் பார் மட்டும்தான் உங்களுக்கு சில்வர்ல வரும். ஸோ இதே நம்ம வேணா பிளாக்கா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், பிளாக்காவே விற்கிது. ஸோ அதை நீங்க வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமே 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, கிக்கர் உள்ள மாடல். இன்னைக்கு வர்ற கிளாசிக்ல இன்னைக்கு வர்ற புல்லட் எது இருந்தாலும் சரி, ராயல் என்ஃபீல்டு போயிட்டீங்கன்னா கிக்கரே கிடையாது, ரீபான் இன்ஜின்ல. ஸோ இதுதான் உங்களுக்கு கடைசி போட்ட செட்டு. இந்த 2022 வரை மேக்ஸிமம் வந்திருக்கும். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிக்கர் வர டைப் நீங்க பார்க்கவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EFI வண்டி, எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல சிங்கிள் பிளக் வண்டி. இன்ஜின் ட்வின் ஸ்பார்க் தான், ஆனா சிங்கிள் பிளக் தான் வரும். ட்வின் ஸ்பார்க்ல சாதா EFI, ட்வின் ஸ்பார்க் EFI இல்லாம சிங்கிள் பிளக் EFI, சிங்கிள் ஸ்பார்க் EFIன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிளக் வர டைப்பு. இதுல நம்ம அடிஷனல் இன்னொரு பிளக் போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் பிளக் போடுறது பார்த்தீங்கன்னா நீங்க பெங்களூரு, சென்னையில ஈஸியா போடலாம், நம்ம மதுரையிலும் போடலாம். ஸோ அந்த பிளக் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா வண்டியோட உங்களுக்கு பிக்கப்பு, அந்த புல்லிங் பவர் எல்லாமே கூட்டுறக்காக இந்த அடிஷனல் பிளக் போட்டு சிலர் ஓட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவு உங்களுக்கு டெப்த் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தேவைப்பட நேரில் வாங்க சொல்றேன். ஸோ இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2021 மாடலு. வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கு. 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு நான் உங்களுக்கு சொல்ற விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா 1,68,000 சொல்றோம். 1,68 சொல்றோம். வாங்க, பிரைஸ் ஃபிக்ஸரே கிடையாது, பிரைஸ் ஃபிக்ஸரே கிடையாது. எவ்வளவு குறைக்குமோ குறைச்சிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10,000 கிலோமீட்டர் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல அப்படியே இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 2012 மாடல் வச்சுட்டு 95 ரூபா 96 ரூபான்னு போட்டுருக்காங்க. சாதாரண ஒரு ஸ்டாண்டர்டு, சாதாரண ஒரு எலக்ட்ரா வச்சுட்டு. இது பார்த்தீங்கன்னா 2021 பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஸோ மாடல் வைஸ் தான் ரேட் மாறும். ஸோ வாங்க, இதுல எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நம்மகிட்ட இவ்வளவு வண்டிகள் இருக்கு. ஸோ நேரில் வாங்க. இவ்வளவு வண்டிகள் இருக்கனால நாங்கள் சின்ன லாபத்தில் கொடுத்துருவோம். நல்லா தெரிஞ்சுங்க, இவ்வளவு வண்டிகள் நாங்கள் விற்கணும். அப்ப ஒரு வண்டிக்கு எனக்கு 10,000 வேணும், ஒரு வண்டிக்கு 20,000 வேணா விற்க முடியாது. ஸோ இத்தனை வண்டி இருக்கனால எங்களுக்கு தேவையில்லை. சும்மா ஒரு 2,000 3,000 கிடைச்சா கூட கொடுத்து விட்டுருவோம். ஸோ வாங்க, இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா மதுரை SKR பெக்ஸ்ல புல்லட் வேர்ல்டு அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ நேரில் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச புல்லட்டை பார்த்து எடுத்துக்கிட்டேன். அது இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுற போஸ்ட். அதாவது நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்றதுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து நம்மளோட SKR ப்ரொமோஷனுக்கும் சரி, கார்த்திக் ராஜா SKR பைக்ஸுக்கும் சரி ப்ளூடெக் மெட்டா வெரிஃபைட் பண்ணி ப்ளூடெக் வாங்கியாச்சு. ஸோ அந்த ப்ளூடெக்ல வர்ற ஃபேஸ்புக்லயும் ப்ளூடெக் இருக்கும், ஃபேஸ்புக்லயும் ப்ளூடெக் வந்துடும், இன்ஸ்டாகிராம்லயும் ப்ளூடெக் வந்துடும். ஸோ இது அந்த ப்ளூடெக் வர்றதுல வர்ற வீடியோ தான் உங்களுக்கு ஒரிஜினல் வீடியோ. ஸோ அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கங்க. அந்த ப்ளூடெக் இல்லாத சேனல்ல நீங்க சாட் பண்ணாதீங்க. ப்ளூடெக் இருக்கிற சேனல்ல மட்டும் சாட் பண்ணுங்க. ப்ளூடெக் இருக்கிற சேனல்ல வீடியோஸை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அது போக இன்னொரு என்ன முக்கியமான என்ன ஒன்று சொல்றோம் அப்படின்னம்னா, உங்களோட வண்டியை விற்கிறதுக்கு, அதாவது நீங்க நம்மளோட கடையில பார்க்கிங் சேல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களோட வண்டியை ஆனா எனக்கு நீங்க அதிகமான ரேட்டுக்கு, அதாவது அதிகமான ரேட்டு இல்லை, ஓரளவு மார்க்கெட் ரேட்டுக்கு நெருக்கி, மிச்ச டீலர் பாயிண்ட்ல கம்மியா கேட்கறாங்கண்ணே, எனக்கு நீங்க மார்க்கெட் ரேட் நெருக்கி வித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களோட வண்டியில தாராளமா நிப்பாட்டலாம். ஸோ நீங்க நிப்பாட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு பார்க்கிங் சேல் ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்ல இருந்து பார்க்கிங் சேல் ஒரு ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க வண்டியை விட்டுட்டு போனா போதும். உங்களோட வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி அதுல ஒரு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு நம்ம கடை சார்பில் உங்களுக்கு ஹெல்மெட்டும் ஆஃபர் பண்ணி அதை ஒரு நல்ல கஸ்டமர்கிட்ட வித்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட வண்டிகளை எந்த கஸ்டமர்கிட்ட வித்து கொடுத்தாங்கன்றதுக்கு ஒரு வீடியோ போடணும், அந்த வீடியோ போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கஸ்டமரோட ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஆகி போயிடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த வண்டியில எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்த ஆட்டை வித்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்பரா நம்ம டாக்குமெண்டோட காமிச்சுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ஒரு OLX, Facebook இதுல போட்டு நீங்க வித்தீங்கன்னா முன்பின் அறிமுகம் தெரியாத நபர்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நாளை பின்ன அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க பல விதமான சட்ட சிக்கலை சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதுகளில் நம்மகிட்ட வித்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. ஸோ வாங்க, பார்க்கிங் சேலில் நீங்கள் விற்கிறனாலும் வாங்க,
இல்ல சார் எனக்கு இங்க ரெடிமேட்டா நீங்க ஒரு ரேட்டு போட்டு எடுத்துங்கனாலும் வாங்க, எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு போஸ்ட் போற ரேட் சொல்றேன், ஜூலை 1 2024 போடுறோம். ஸோ நம்மளோட கடை பேரை சொல்லி வேற யாரும் கூட வண்டி கேட்டாலும் கொடுக்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நேரில் வாங்க, நம்ம கடைக்கே வாங்க, உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக போனமோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2020 கடைசி மாடலு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன் மெட்டல் வேரியன்ட், அந்த கன் மெட்டல் வேரியன்ட்ல ஸ்பெஷல் எடிஷன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாவே அலாயில் வந்துடும், டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும், டுவல் டிஸ்க் வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல தரமான வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. கன் மெட்டல்ல டேங்க்ல மோனோகிராம் செப்பரேட்டா வந்துடும். வண்டி அவ்வளவு தெளிவான வண்டி. இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வண்டி, 2020 கடைசி 2021 கணக்கு வந்துடும். ஸோ இந்த வண்டி நம்ம பெஸ்டா சொல்றவங்க பார்த்தீங்கன்னா 1,77,000 ரூபா, 1,77 சொல்றோம். வாங்க, எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சிக்கலாம். அதாவது நம்ம வீடியோவில் சொல்றது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் தான், நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரெஃபரன்ஸ். ஸோ இந்த வண்டியை நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க. வண்டியோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு புல்லட்னு போது கிட்டத்தட்ட ஒரு காருக்கு நிகரான வண்டி. ஸோ ஒரு புல்லட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வண்டியோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நேரில் வாங்க, நல்ல குவாலிட்டியா பெஸ்ட் ரேட்ல மதுரையா இருந்தா நீட்டா உங்களுக்கு ஒரு பீஸ் வண்டியில நீட்டா ஃபைனான்ஸ் பண்ணி நல்லா தரமா கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் பெக்ஸ்ல புல்லட் வேர்ல்ட் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ நேரில் வாங்க, நம்மகிட்ட புல்லட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா எல்லாமே புல்லட் தான். ஸோ நேரில் வாங்க, ஒரு புல்லட் வாங்கணும்னாலும் சரி இல்லை விற்கணும்னாலும் சரி, ஸோ நேரில் வாங்க, பார்த்து பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஸ்டாக் நம்மகிட்ட நிறைய இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்டாக் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஹெல்மெட் நிக்கோன் ஒரு கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டாக போடுறது. அப்படியே அந்த ஆக்ஸார் ஹெல்மெட்டோட நல்ல குவாலிட்டியாக நல்லா தரமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ரீயூசபிள், ஃபுல் வாஷபிள். இது எல்லாமே நம்ம கழட்டிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வாஷ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டி நீங்கள் வாஷ் பண்ணியே போட்டுக்கலாம். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வேலைப்பாடு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸான ஸ்ட்ரிப்ஸ் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆஃபர் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 வரும். இது இதில் எது எடுத்தாலும் 1400 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஹெல்மெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி ஹெல்மெட் மாதிரி, ஒரு ஆக்ஸர் ஹெல்மெட்டுக்கு இணையான அளவு நல்ல தரமான ஹெல்மெட். ஸோ பாருங்க, இது தவிர்த்து நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம வைக்கிற மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 650 ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஹெல்மெட் ஸ்டாக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு போடுறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 700 rupees போட்டிருப்போம். ஸோ இதுவும் ஸ்டாக் தான். ஸோ வாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200வது நம்பர் வருது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 நம்பர் வருது. யார் 200 வாங்குறாங்களோ, அதாவது ஆல்ரெடி நம்ம 100 வாங்கினதுக்கு ஃப்ரீ கொடுத்துருந்தோம், நாளைக்கு டேட்ல 200 நம்பர் வருது, நெருக்கி வருது. ஸோ நாளைக்கு வாங்குற ஆளுக்கு நாளைக்கு யார் வாங்குறாலும் ஒரு ஆளுக்கு ஃப்ரீ வரும். ஸோ வாங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 7000 கிலோமீட்டர் ஓடுன 2023 மாடலு ஹீரோல ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஸோ எத்தனையோ வண்டி வந்தாலும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் தான் மார்க்கெட்ல நம்பர் 1ல இருக்கு. 100cc செக்மெண்ட்ல சேல்ஸ்லயும் சரி, ஃபைனான்ஸ்லயும் சரி. ஸோ ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பிளஸ்னா உங்களுக்கு ஏற்றி தான் தருவாங்க. நீங்க எந்த ஃபைனான்ஸ்னாலுமே, உதாரணத்துக்கு ஒரு வண்டிக்கு 60,000 ஃபைனான்ஸ் போடுறாங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் பிளஸ்னா 62,000, 63,000, 64,000 கூட போடுவாங்க. ஏன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 நாள் கூட்டிட்டு தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 மாடலு ஓல்டு டைப் ஸ்டிக்கர். ஓல்டு டைப் ஸ்டிக்கர்லயே லேட்டஸ்ட் மோனோகிராம் வர டைப். வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கு. இந்த 2023 மாடலுக்கு நம்ம உங்களுக்கு சொல்ற விலை 23. இன்னைக்கு நீங்க ஷோரூம்ல போய் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு போயிட்டாலே 99,500 வரும். 1,00,500 கம்மி. கூகுள்ல பாத்தீங்கன்னா பழைய வண்டி ரேட்டையும் காமிக்கும், எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் தான் காமிக்கும். ஸோ அதனால கூகுள்ல பாக்குறா ரேட்டு தெரியாது. இப்போ பிளிப்கார்ட்லயும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பர்சன்ட் போட்டீங்கன்னா ஒரு ரேட்டு காமிக்கும். அதுவும் கிடையாது. உங்க வீட்டுக்கிட்ட இருந்து நீங்க நடந்து நீங்களே டைரக்டா போய் ஷோரூம்ல போய் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து எழுதி வாங்கினீங்கன்னா இதுக்கு 99,500 சொல்லி உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டிக்கு ஒரு வருஷம் கூட ஆகல. 7,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டிக்கு இந்த கஸ்டமர் கேட்கற விலை 78 ரூபா கேட்கறாப்ல 2023க்கு. ஸோ நேரில் வாங்க, எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சு கொடுத்துருவோம். ஸோ இதே வண்டியிலேயே நம்மகிட்ட ப்ளூடூத் வர வண்டி இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் மீட்டர்ல வரும், இதுலேயே ப்ளூடூத் வரும், உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர்ல ப்ளூடூத் வரும். ஸோ அந்த வண்டி இருக்கு. வாங்க, இன்னைக்கு போஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்க பார்த்தீங்கன்னா மதுரை எஸ்கேஆர் பெக்ஸ்ல இருக்கு. ஸோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடலு டிவிஎஸ்ல ஜூபிட்டர் கிளாசிக். அதாவது ஜூபிட்டர்லயே இந்த கிளாசிக் தான் டாப் மாடல். அதுலயும் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 2017 BS4 கார்பரேட்டர் வண்டி. ஸோ இந்த வண்டியில எந்த விதமான வேலையினாலும் ஈஸியா பாத்துக்கலாம் கார்பரேட்டர் வண்டியை. ஸோ இந்த வண்டியோட பிக்கப் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ ஒரு BS6 பிக்கப் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வண்டி தான் அந்த 2017 டாப் மாடல். ஃப்ரண்ட்ல விண்ட் ஷீல்டு கம்பெனில இருந்தே வர்றது. TN 57 நம்பர். வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு, அலாய் வீல், டிஸ்க் பிரேக் வந்துடும்.
இந்த 2017க்கு தெளிவான வண்டி. சீட்டு கவர், டேங்க், அதாவது சீட்டு கவர் பின்னாடி இந்த பினியன் கம்பியில வர்ற அந்த கவர் கூட எதுவுமே கிளியல, அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. ஸோ இந்த வண்டி நம்ம பெஸ்ட்டா சொல்றோம்ல பாத்தீங்கன்னா 46 ரூபா சொல்றோம். 46 ரூபா சொல்றோம். சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா 30 ரூபா 35 ரூபா லோனே பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா, நல்லா இல்லைனாலும் இதுக்கு 30 ரூபா லோன் பண்ணலாம். ஸோ வாங்க, இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்க பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. ஸோ நம்மகிட்ட ஸ்கூட்டர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஹோண்டா டியோ இருக்கு, ஸ்கூட்டி ஜஸ்ட் இருக்கு, ஸ்கூட்டி பெப்பு, அக்சஸ், ஆக்டிவா, ஜூபிட்டர்லயே சாதா ஜூபிட்டர். ஸோ எல்லா வகையான வண்டிகள் இருக்கு. ஸோ வாங்க, எந்த வண்டி எடுக்க போனாலும் நம்ம கடைக்கு மூலம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெக்கானிக் யாருனாலும் கூட்டு வரலாம், கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா பார்த்து எடுத்துங்க. அதே மாதிரி எந்த வண்டி எடுத்தாலும் ஃபைன் எவ்வளவு இருக்கோ நம்ம லெஸ் பண்ணியோ இல்ல கட்டியோ கொடுத்துருவோம். ரேட்டை எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சு கொடுத்துடலாம். அதாவது ஒரு சில வண்டிகளுக்கு அதிகமாக குறைக்கலாம், ஒரு சில வண்டி கம்மியா குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 12,000 கிலோமீட்டர் ஓடுன 2021 மாடலு ஹோண்டா டியோ வண்டி. பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு மதுரை வண்டி, ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட இருக்கு. ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் டயர் கண்டிஷன்ல இருக்கு. பேக் டயர் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திருப்பாங்க. வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கு. மோனோகிராம் போகல, எதுவும் போகல, செல்ஃப் ஸ்டார்டர் கண்டிஷனு, உங்களுக்கு 2 பிரேக்ஸ், டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கலாம். இதுல நீங்க ஒரு சின்ன பிரேக் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. வண்டி அவ்வளவு தெளிவான வண்டி. ஹோண்டா டியோ 2021 பக்கா 21, மேனுஃபேக்சரிங் 21, ரெஜிஸ்ட்ரேஷன் 21. இதுக்கு நம்ம உங்களுக்கு பெஸ்ட்டா சொல்ற விலை பாத்தீங்கன்னா 69 ரூபா சொல்றோம். 69 ரூபா சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சரே கிடையாது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2019 60 ரூபாய் விற்கிறாள் நிறைய பேர் இருக்காங்க மதுரையிலேயே. ஸோ வாங்க, எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணுவோம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். டியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வண்டி போன வாரம் போட்டிருந்தோம். ஸோ எல்லா வண்டியும் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு வண்டி வந்திருக்கு. வாங்க, டியோ இருக்கு, ஆக்டிவா இருக்கு, அக்சஸ் இருக்கு, ஜூபிட்டர் இருக்கு. ஸோ ஸ்கூட்டர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ வாங்க, பெஸ்ட் பேஸ்ல பண்ணிக்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2021 மாடலு பஜாஜ் பல்சர் 150. இந்த 150ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப்பான கலர். இந்த கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்க முடியும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வித் பிளாக்ல வர வேரியன்ட். வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. ஃப்ரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து பூஸ் போட்டிருக்கோம். அப்படியே காமிங்க. 100% பூஸ். 2021 மாடல். இது பாத்தீங்கன்னா ஒரு கிக்கர் வர டைப், டுவல் சேனல் ஏபிஎஸ் வர டைப். வண்டியில பாத்தீங்கன்னா எந்த வித சின்ன வேலை எதுவுமே கிடையாது. இந்த 2021 மாடலுக்கு நம்ம உங்களுக்கு சொல்ற விலை பாத்தீங்கன்னா 82 ரூபா சொல்றோம். நம்ம வீடியோல சொல்ற ரேட் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ரேட்டு தான். இப்போ நாங்க வீடியோல சொல்றது ஒரு மார்க்கெட் ரேட்டையும் கஸ்டமர் சொல்ற ரேட்டை தான் அனுசரிச்சு சொல்லுவோம். ஸோ நீங்க நேர்ல வரும்போது உங்களுக்கு எவ்வளவு குறைக்குமோ குறைச்சிக்கலாம். ஒரு சில வண்டி கொஞ்சம் கம்மியா குறைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில வண்டி கொஞ்சம் அதிகமா குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க நேர்ல வாங்க. அது போக நீங்க எந்த வண்டி நம்மளோட சேனல்ல பார்த்தாலும் சரி, நீங்க டெலிவரி எடுக்கிற டேட் வரைக்கும், நீங்க டெலிவரி இந்த டேட் எடுக்கிறீங்கன்னா அந்த டேட் அந்த டைம் வரையும் எல்லா விதமான ஃபைனு எல்லாமே நம்மளே கட்டி கொடுத்துருவோம். இல்ல கழிச்சு விடுறோம், கழிச்சு கொடுத்துருவோம். ஃபைனான்ஸ் மதுரையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும் தான் ஃபைனான்ஸ் போட முடியும். ஸோ இந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபில் ஸ்கோர்ல இருந்து ஒரு 70 ரூபா ஈஸியா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். 70 ரூபா பண்ணிக்கலாம்ல, 70 ரூபா ஈஸியா பண்ணிக்கலாம். சிபில் ஸ்கோர் நல்லா இல்லைன்னா கம்மியா தான் பண்ண முடியும். நீங்க மேக்ஸிமம் பாதி கட்டுற மாதிரி இருக்கும் பல்ஸ் இருக்கலாம். ஸோ மதுரையில இருந்து 40 கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும் தான் அந்த பின்கோடு உட்காரும். ஸோ வாங்க, பெஸ்ட் பிளேஸ்ல பண்ணிக்கலாம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்க பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. ஸோ நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடல் பஜாஜ் பல்சர்ல 125. வண்டி பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா இருக்கு. எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா கிரில் செட் எல்லாம் போட்டிருக்கு. புல்லட்ல உள்ள மாதிரியே ரோப் அடிச்ச பம்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. வண்டி பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா வச்சிருக்காப்ல. சீட்டு கவர், டேங்க் போச்சு எல்லாமே நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டர் வண்டி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டிக்கர் கார்பன் ஸ்டிக்கர் வாங்க. இந்த ஸ்டிக்கர் கார்பரேட்டர் வந்துடும், பெட்ரோல் ஆன் ஆஃபோட வந்துடும். 2022 மாடல். இதுக்கப்புறம் வாங்குற 125 எதுக்குமே பெட்ரோல் ஆன் ஆஃபே வராது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு E20 பெட்ரோல் சப்போர்ட்டோட வந்துடும். இதுக்கு நம்ம பெஸ்டா சொல்றோம் பாத்தீங்கன்னா 78 ரூபா சொல்றோம். 78 ரூபா சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சரே கிடையாது. எவ்வளவு குறைக்குமோ குறைச்சு கொடுத்துருவோம். நம்மகிட்ட பல்சர் 125 ஸ்டாக் இப்போதைக்கு ஒரு வண்டி தான் வந்திருக்கு. ஸோ வாங்க, மைலேஜ் அதாவது மைலேஜ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இருக்கலே பல்சர் 125 நல்லா அதிகமாக மைலேஜ் தரும் பல்சர் சீரியஸ்லேயே. ஸோ வாங்க, பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். நீங்க போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா ஜூலை 1 2024 போடுறோம். ஸோ கொஞ்சம் நேரில் வாங்க, பெஸ்ட் பிரைஸ்ல பார்த்து பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா வெறும் 6000 கிலோமீட்டர் ஓடுன, நல்லா தெரிஞ்சுங்க, 6000 கிலோமீட்டர் ஓடுன 2024 மாடல். 2024னா இப்போ உள்ள கரண்ட் மாடல்ல வர்ற Yamaha MT-15 வெர்ஷன் 2. உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா போருக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். போருக்கு பாத்தீங்கன்னா கலர் மாறும். வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. நம்ம லோக்கல் TN 64 நம்பர் மதுரை சென்ட்ரல் ஆர்டி வண்டி. மொத்தமே 6000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த 2024 6000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சுன்னா நீங்க வெளியில எங்க போய் கேட்டாலும் சரி, சென்னை வண்டியா இருந்தா கூட ரேட் கூட தான் சொல்லுவாங்க. வெளியூர் வண்டியா இருந்தாலும் ரேட் கூட சொல்லுவாங்க. அதுவும் மதுரை வண்டியா மதுரையிலே போய் கேட்டீங்கன்னா உறுதியா இதுக்கு அவங்க சொல்ற பாத்தீங்கன்னா 1,75,000 குறையாம சொல்லுவாங்க. 2024க்கு நம்ம உங்களுக்கு பெஸ்டா நம்ம சொல்றோம்ல பாத்தீங்கன்னா 1,56,000 சொல்றோம். 1,56 சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சர் கிடையாது. அதுல இருந்து எவ்வளவு குறைக்குமோ குறைச்சிருவோம். எந்த போலீஸ் கேஸ் இருந்தாலும் என்ன ஃபைன் இருந்தாலும் நாங்களே கட்டி கொடுத்துருவோம்.
ஒரு சில வீடியோ பார்த்துட்டு கீழே இவ்வளோ ஃபைன் இருக்கு அவ்வளோ ஃபைன் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. ஸோ எந்த ஃபைன் இருந்தாலும் சரி, நீங்க டெலிவரி இருக்கிற டேட்டு டெலிவரி இருக்கிற டயம் வரைக்கும் உள்ள எல்லா ஃபைனுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. ஸோ எல்லாமே நாங்கள் கட்டி கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 போடுறோம். வாங்க, நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணவும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2021 மாடலு ஹோண்டால யூனிகான். அதாவது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிகான் ரொம்ப டிமாண்டான வண்டி தான். ஏன் யூனிகான் டிமாண்டான வண்டி பார்த்தீங்கன்னா இதோட ரீவேல்யூஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோனோ சஸ்பென்ஷன் வரனால வண்டி நல்லா தெளிவாக இருக்கும். ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரிலாம் வராது. ஹைட்டான ஆள்லேருந்து எல்லாருமே ஓட்டலாம். ஆனால் முக்காவாசி வேறு இந்த யூனிகான் ஓட்டுறாள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரி தான் ஓட்டுவாங்க. ஏன்னா அது ஓட்டுறது நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2021 மாடலு. மொத்தமே பார்த்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் வண்டி. 15,000 கிலோமீட்டர் வண்டி அப்படியே ஷோரூம் பீஸ் அப்படியே தெளிவாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், எந்த வித கிராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். இந்த 2021 கடைசி TN 64 நம்பரு மதுரை வண்டி, சிங்கிள் ஓனரு, 15,000 கிலோமீட்டர் யூனிக்கானுக்கு நம்ம பெஸ்ட்டாக சொல்கிறவள பார்த்தீங்கன்னா 86 ரூபா சொல்கிறோம். 86 ரூபா சொல்கிறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது. வாங்க, எவ்வளோ குறைக்குமா குறைச்சி கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் போகிற டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. ஸோ நேரில் வாங்க. நிறைய பேர் லேட்டஸ்ட் யூனிகான் கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் 2016 போட்டிருந்தோம், 14 உடலை போட்டிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் ஒரு வண்டி வந்திருக்கு. ஸோ வாங்க பார்த்துட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா 2020 12ஆம் மாதம் வண்டி. 2020 12ஆம் மாதம் வண்டி ஜாவால உங்களுக்கு பெராக். ஸோ இந்த பெராக்கு, இந்த பாபி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட்டில் தான் இன்பில்ட்டாகி வரும். சிங்கிள் சீட்டாக இன்பில்ட்டாகி வரும். இதான் பார்த்தீங்கன்னா இருக்கிற டாப் மாடலு வண்டி. பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. மொத்தமே 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. ஸ்டாக் டயர் கண்டிஷன் இருக்குது. ஸ்டாக் டயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து வந்த டயர் பட்டனோட அப்படியே இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா எந்த வித வேலையுமே கிடையாது. இந்த வண்டிக்கு ஓனரோட ஆதார் கார்டு, NOC லெட்ரு, TO ஃபார்மு, அவரோட பர்சனல் நம்பரு, இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாவி இருக்கு. கீழேயே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் செல்ல தான் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனரோட நம்பர் கொடுத்துட்றோம். ஸோ பார்க்கிங் செல் தானே, இல்லை விட்டுட்டு போறீங்களா எடுத்துட்டு போறீங்களா? அதாவது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டு கஸ்டமர் எடுத்துட்டே போறாப்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டைரக்டா கஸ்டமர் நம்பரே கொடுக்குறேன். ஸோ நீங்க போன் அடிங்க. வண்டி இருக்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா மதுரையில மேலூர் கிட்ட இருக்கு. ஸோ நீங்க போன் அடிச்சுட்டு இந்த வண்டியை பார்க்கறதா இருந்தால் நீங்க எங்க வந்து பார்க்கறது நீங்க முன்கூட்டியே கேட்டுக்கிட்டு போய் விசாரிச்சு வாங்கிக்கோங்க. நம்ம டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணியாச்சு. வண்டி டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ நீங்க நேரில் போனீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இந்த வண்டிக்கு வெறும் 16,000 கிலோமீட்டர் ஓடின 2020 கடைசி 12ஆம் மாசம் வண்டிக்கு இந்த கஸ்டமர் சொல்றவள பாத்தீங்கன்னா 1,32,000 சொல்றாரு. 1,32 சொல்றாப்புல. நீங்க டைரக்டா போங்க. ஏன்னா இது ரேட்டு கம்மி தான். வெளியில பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு 1,50, 1,50 வரையும் போட்டிருக்காங்க. இவர் சொல்ற விலையே 1,32 தான். ஸோ நேரில் போய் பாருங்க. வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு. இன்னும் சேஸ்டிக்கரோட கிளிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து எடுத்துங்க. இன்னைக்கு போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 போடுறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டேரக்டாவே கஸ்டமர் வீட்ல இருக்கு. டேரக்டா பார்ட்டி வீட்ல இருக்கு. ஸோ டேரக்டா போய் பார்த்து வாங்கிங்க. தேங்க்யூ.